சமீபத்தில் கூட நம்ம பிரதமர் அவர்கள் இஸ்ரேலில் போய் கடல் தண்ணீரை நல்ல தண்ணீராக மாற்றுகிற மிஷின் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஒரு ஜீப்பை கொண்டு கடற்கரையில் விட்டுட்டோம்னா ஓட விட்டா அந்த ஜீப்பு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-20 லாரி தண்ணீரை கொடுத்துருது. சில இடங்கள்ல தண்ணி கிடைக்காது, நல்ல தண்ணி. அதனால கடல் தண்ணீரை நல்ல தண்ணி, நம்ம தமிழ்நாட்டில் கூட நம்ம முதலமைச்சர் சமீபத்தில் சென்னையில் கடல் தண்ணீரை நல்ல தண்ணீராக மாற்றுகிற திட்டத்தை கொண்டு வந்து அதை ஓபன் பண்ணி வச்சாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கடல் தண்ணீரெல்லாம் நல்ல தண்ணீராக மாற்றணும்ல. கடல் தண்ணீர் நார்மல் தண்ணீராக இருந்தா தானால நீ மாற்றுவ, அதை ரத்தமாக ஆக்குறேன். இப்போ இன்னொன்று எழுதி வச்சுக்கோங்க, உங்க வீட்டில் உள்ள சொந்த கிணறு, உங்க கிணறு தான், உங்க வீட்டில் நீங்க தோண்டின கிணறு, உங்க வீட்டு கிணத்து தண்ணியை நீங்க பிடிக்க முடியாது. இன்னும் வரும் நாட்கள்ல அந்த மீட்டரை உங்க வீட்டு கிணத்துல கொண்டு மாட்டுவாங்க, மறந்துடாதீங்க. நான் சொல்றேன், நான் ஒன்றும் தீர்க்க தரிசனமெல்லாம் சொல்லலை, பைபிள்ல உள்ளதை சொல்லிட்டு தெரியுறேன். ஊர்ல இருக்கிற ஆறு குளம்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் கெட்டுப்போம். ஏன், என்ன சொல்ல வாரார்? இந்த 2வது எக்காலமும் 3வது எக்காலமும் சேர்ந்து ஊருக்குள்ள தண்ணீர் பஞ்சத்தை கொண்டு வரும் தேவஜனமே. முதலாவது எக்காலத்துல அந்த செழிப்புக்கு அடி உழுது, பஞ்சம் உள்ள வரப்போகுது. 2வது எக்காலத்துல சமுத்திரத்தை ரத்தமா மாத்திடுறார், யூஸ் பண்ண விடாம ஆக்குறார் சமுத்திரத்தை. ஏன் அப்படி ஆக்குறார்? வாசிங்க. முதல்ல காட்டு தீ. இந்த காட்டு தீ எதற்காக? எழுத்தின்படி பஞ்சத்தை கொண்டு வருவதற்காக. காடு செழிப்பா இருந்தாதான் நாடு செழிப்பா இருக்கும். இந்த ரகசியமே நிறைய பேருக்கு தெரியாம மரத்தை வெட்டிட்டு திரிறான். இந்த மீன் வகைகள் கூட்டம் கூட்டமாக செத்து போகிறது. இதுவும் நம்ம யூடியூப்ல போட்டு வச்சிருக்கிறோம். கிருபையும் வருகைங்கிற எங்க யூடியூப் சேனல் நீங்க பாருங்க. நம்ம தூத்துக்குடி பட்டணத்திலேயே சில ஆண்டுகளுக்கு முன்பதாக 87 திமிங்கலங்கள் கரை ஒதுங்கி செத்து போச்சு. இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் பல நாடுகளில் மீன்கள் உயிரோட கரை ஒதுங்கி செத்து போச்சு. அது 2வது எக்காலம். சமுத்திரத்தில் தண்ணி என்ன ஆகுமா? ரத்தம். சமீபத்தில் அது நடந்தது. நம்ம யூடியூப் சேனல்ல பாருங்க, சமுத்திர ரத்தமானதை நம்ம போட்டு வச்சிருக்கிறோம். கிருபையும் வருகைங்கிற யூடியூப் சேனலை பாருங்க. சமுத்திரம் ஏற்கனவே ரத்தம் ஆயிடுச்சு, தொடர்ந்து ரத்தமாகி கொண்டே வருகிறது. அது அடையாளமாக நிரந்தரமா ரத்தமாக்குவார், அது அப்புறம் ஃபைனல். இப்ப அடையாளமாக இங்கும் அங்குமாக ரத்தமாக்கி கொண்டிருக்கிறார். பெரிய மலை, அந்த மலையை சமுத்திரத்துல போடுறாங்க. இப்ப உங்களுக்கு புரியும்படியா சொல்றேன். ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு கள்ளத்துக்கு போட்டா என்ன நடக்கும்? தண்ணி வெளியே வரும்ல. அப்ப 2வது எக்காலம் ஊதும் போது சுனாமி, பூகம்பம், இது எழுத்தின்படி. பெரிய மலை போன்றதோட சமுத்திரத்துல போடும்போது சமுத்திரம் குலுங்கும்ல, அஸ்திவாரம் அசையும்ல, உடனே சுனாமி, பூகம்பம் உலகம் எங்கும் வரும். வர தொடங்கியாச்சு. காடு அழியும். அதான் 1வது எக்காலம். இது எழுத்தின்படி. ஆவியின்படி ஊழியக்காரங்க விசுவாசிகள் பின்மாற்றமா போயிட்டு இருப்பாங்க. விசுவாசம் இருக்காது, பரிசுத்தம் இருக்காது, ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் குத்தாட்டம் தான், வேற ஒன்றும் இருக்காது. இன்னைக்கு உலகம் முழுவதும் கப்பல்கள் சேதப்பட தொடங்குகிறது. இந்த 2வது எக்காலத்தை தேவன் ஏன் சமுத்திரத்தில் ஆரம்பிச்சிருக்கார்? 1வது எக்காலம் காடுகளிலே நடக்கிறது எழுத்தின்படி, ஆவியின்படி சபைகளுக்குள் நடக்கிறது. தன்னைத்தானே ஆவிக்குள்ள வெளிப்படுத்தாம மாம்சத்துக்குள்ள சபை வெளிப்பட தொடங்குகிறது. மனவாட்டி சபையாக மாறாம தன்னை பிரபலப்படுத்துகிற சபையாக மாற தொடங்குகிறது. இது சத்துருவின் பெரிய தந்திரம். அடிமையை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. ஆவியானவர் இந்த சத்தியத்தை வெளிப்படுத்துங்க, விளங்கும்படியாக கிருபை பாராட்டுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ச்சியாக நம்ம 7 முத்திரைகளை குறித்து பார்த்து விட்டோம். இப்பொழுது 7 எக்காலங்களை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். 2 வாரங்களுக்கு முன்பாக 7 எக்காலங்களிலே 1வது எக்காலம் ஊதப்படும் பொழுது என்ன நடக்கும் என்பதை பார்த்தோம். சொன்ன மறுநாளே அது அமெரிக்க தேசத்தில் நடந்ததை நீங்க பார்த்தீங்க. 7 எக்காலம் ஊதப்படும் பொழுது காட்டு தீ, அதாவது மரங்கள் எல்லாம் பற்றி எரியும் என்று வேதம் சொல்லுகிறது. அது உலகம் முழுவதும் இன்றைக்கு பல நாடுகளிலே மரங்கள் பற்றி எரிய தொடங்கிவிட்டது. 7 எக்காலங்களிலே அந்த 1வது எக்காலத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று.
பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களையும் கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காளங்கள் கொடுக்கப்பட்டது. ஆமென். இந்த 7 எக்காளங்களை பெற்றுக்கொண்ட தூதர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அதை ஊதத் தொடங்குகிறார்கள். எப்பொழுது ஊதத் தொடங்குகிறார்கள்? 8ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களிலே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் தூபமாக மேலே எழும்பி வரும் பொழுது கர்த்தர் தன் தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். அவர்கள் அந்த எக்காளங்களை ஊத ஆயத்தப்படுகிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. முதலாம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது இரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 3 பங்கு வெந்து போயிற்று, பசும் புல்லெல்லாம் எரிந்து போயிற்று. இதுதான் இப்பொழுது அமெரிக்கா கலிபோர்னியாவிலேயும் லாஸ் ஏஞ்சல்ஸ் அந்த பகுதிகளிலே இப்பொழுது நடைபெற்றது. இது லாஸ் ஏஞ்சல்ஸ் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் சில ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கிவிட்டது. இந்த 7 முத்திரைகளை குறித்து சொன்ன பிறகு 7 எக்காளங்களை குறித்து சொல்ல தொடங்கினோம். இந்த 7 எக்காளங்களிலே முதலாவது எக்காளம் காட்டு தீ பிடிக்கும் என்பதை சொன்னோம். அந்த சொன்ன நாட்களிலிருந்து தேவன் அடையாளங்களை காட்ட ஆரம்பித்தார். அது இன்றைக்கு நேற்றல்ல, ஜான் பிரதர் சொன்னதுனால அது நடக்கல. 2000 ஆண்டுகளாக தேவன் ஒவ்வொரு அடையாளமாக காண்பித்துக் கொண்டு வருகிறார். இப்பொழுது இந்த 7 எக்காலங்களுக்கு உண்டான அடையாளத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டார். இதனால இது உபத்திரவ காலம் என்ற அர்த்தம் அல்ல, நல்லா விளங்கி கொள்ள வேண்டும். இது உபத்திரவ காலம் அல்ல, இது கிருபையின் காலம்தான். இந்த கிருபையின் காலத்துல உபத்திரவ காலத்துல நடக்க போகிற சம்பவங்களை அடையாளமாக தேவன் காட்டுகிறார். அதாவது முன் அறிவிக்கிறார், எச்சரிப்பு உண்டாக்குகிறார். என் பிள்ளைகளே, எச்சரிக்கை, என்னுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது, நீங்கள் ஆயத்தப்படுங்கள் என்று நம்மை எச்சரிக்கும்படியாக சில அடையாளங்களை தேவன் நமக்கு காட்டத் தொடங்குகிறார். முதலாவது எக்காலத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் முன்னுரைத்தார். எரேமியா 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதலால் இதோ என் கோபமும் என் உக்கிரமும் இந்த ஸ்தலத்தின் மேலும் மனுஷர் மேலும் மிருகங்கள் மேலும் வெளியின் மரங்கள் மேலும் பூமியின் கனிகள் மேலும் ஊற்றப்படும், அது அவியாமல் எரியும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். தேவஜனமே, 2 அர்த்தம் உண்டு. பரிசுத்த வேதாகமம் என்பது கதை புஸ்தகம் அல்ல. இதில் எழுதப்பட்ட எல்லாமே 2 வித அர்த்தம் கொண்டது. என்ன 2 வித அர்த்தம்? ஒன்று, எழுத்தின்படி அப்படியே நடக்கும். 2வது, ஆவியின்படி அப்படியே நடக்கும். இங்கே சொல்லப்பட்டது, ஆதலால் இதோ என் கோபமும் என் உக்கிரமும் இந்த ஸ்தலத்தின் மேலும் மனுஷர் மேலும் மிருகங்கள் மேலும் வெளியின் மரங்கள் மேலும் பூமியின் கனிகள் மேலும் ஊற்றப்படும், அது அவியாமல் எரியும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் பத்த வைக்கிற நெருப்பை அணைக்க ரொம்ப கஷ்டங்க. இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் பார்த்துருப்பீங்க, அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடு அந்த நெருப்பை அணைக்க முடியாம இன்னைக்கு வரைக்கும் திணறிட்டு கிடக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் பல லட்சம் கோடி லாஸ் ஆயிற்று. லாஸ் ஏஞ்சல் லாஸ் ஆயிற்று. தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாதது. அவியாத அக்கினி இன்னொன்று இருக்கிறது, அது நரகம். தேவன் நமக்கு எடுத்துக்காட்டாக விளம்புகிறார். இந்த பூமியிலே நரகத்தை போன்று அவியாத அக்கினியாக காட்டு தீ பற்றி பிடிக்கும். தேவஜனமே, அது எச்சரிக்கையாக இருங்க. அது காட்டில் உள்ள மரங்களை மட்டுமல்ல, மிருகங்களையும் அது கொல்லும். மிருகங்களை மட்டுமல்ல, அது மனிதர்களையும் கொல்லும் என்று எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு முன்னுரைத்த தெய்வம் யோவானை கொண்டு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட அநேக ரகசியங்கள் நம்முடைய காலத்திலே நிறைவேற தொடங்கிவிட்டது. இந்த முதலாவது எக்காலம் காட்டு தீயை குறிக்கிறது. இது சகரியா தீர்க்கதரிசியும் முன்னுரைத்தார். சகரியா 11ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை வாசிங்க. தேவதாரு விருட்சங்களே புலம்புங்கள், கேதுரு மரங்கள் விழுந்ததே, பிரபலமானவைகள் பாழாக்கப்பட்டன. பாசானின் கர்வாலி மரங்களே புலம்புங்கள், அரணுள்ள சோலை கீழே தள்ளப்பட்டது. மேய்ப்பர்களின் மகிமை அழிந்து போனபடியால்
அவர்கள் அலறுகிற சத்தம் கேட்கப்படுகிறது. யோர்தானின் பெருமை அழித்து போனபடியால் பால சிங்கங்கள் கர்ச்சிக்கிற சத்தம் கேட்கப்படுகிறது. இந்த முதலாவது எக்காலம் என்பது எழுத்தின்படி மரங்கள் எல்லாம் எரிந்து போகும். இது எழுத்தின்படி. ஆவிக்குரிய அர்த்தம் சகரியாவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எழுத்தின்படியான அர்த்தம் எரேமியா சொல்லிட்டார். ஆவிக்குரிய அர்த்தத்தை சகரியா சொல்றார். என்ன சொல்றாரு? தேவதாரு விருட்சங்களே புலம்புங்கள். தேவதாரு விருட்சம் தான் இருக்கிறதுலே காஸ்ட்லி, விலை மதிப்பில்லாதது. அப்படிப்பட்ட விலை மதிப்பில்லாத விருட்சங்களே புலம்புங்கள். யார் விருட்சம்? தேவ சபையில நாட்டப்பட்டவர்கள். தேவ சபையில நாட்டப்பட்ட ஊழியர்களும் மூப்பர்களும் புலம்பணுமா இந்த கடைசி காலத்துல. இந்த கடைசி காலத்துல புலம்ப வேண்டிய ஊழியர்களும் மூப்பர்களும் சேர்ந்து ஆட ஆரம்பிக்காங்க, கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. எதை? உலகத்தை. கேதுரு மரங்கள் விழுந்ததே, பிரபலமானவைகள் பாழாக்கப்பட்டன. இன்றைக்கு பிரபலமாக வருகிற ஊழியக்காரர்கள் எல்லாரையும் பிசாசானவன் பாழாக்க தொடங்குகிறான். ஆதி நாட்களிலே பிரபலமான ஊழியர்கள் என்று கிடையாது. பரிசுத்தவான்கள் எல்லாம் மறைந்திருந்தாங்க. பரிசுத்தவான்கள் தன்னை வெளிப்படுத்தவே மாட்டாங்க, அவங்க மறைஞ்சு இருப்பாங்க. ஆனா விளம்பரத்தை தேடுகிறவர்கள் தங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். எதையாவது செய்து தான் வெளியே தெரிய வேண்டும் என்று தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். ஆனால் பழைய பரிசுத்தவான்கள் மறைந்திருந்து ஊழியம் செய்தார்கள். அது அநேகருக்கு, தேசத்துக்கு, அது ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது. அப்பேற்பட்ட கேதுரு மரங்களாகிய பரிசுத்தவான்களும் கூட விழுந்து போகிற காலமாக இது வருகிறது. கடைசி காலத்துல வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய வாளினால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து போடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்தின் நட்சத்திரங்கள்னா என்னதுங்க? எழுத்தின்படி நட்சத்திரமா? ஸ்டார் ஊழியக்காரங்க, நட்சத்திர ஊழியக்காரங்க. அந்த ஊழியக்காரங்களை கூப்பிட்டா 10 லட்சம் ரூபாய் செலவழிக்கணும். அப்படிப்பட்ட ஸ்டார் ஊழியக்காரங்கள்லாம் விழுந்து போகிற காலம். உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு பிரபலியமான பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் விழுந்து போயிட்டாங்க. எத்தனையோ பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் பேர் சொல்லிட்டே போகலாம். நீங்க பாருங்க, அவ்வளவு பேரும் விழுந்து போறாங்க, அப்படி புலம்புறாங்க. ஏன்? பிசாசுக்கு ஒரு சில நேரங்களில் இடம் கொடுப்பதனால. பிசாசுக்கு விலகி ஓடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சத்துருவின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்காம சில வேளைகள்ல அதற்கு அடிபணிந்து விடுகிறார்கள். அதனால அவன் விழத்தள்ளுகிறான். பாசானின் கர்வாலி மரங்களே புலம்புங்கள், அரணுள்ள சோலை கீழே தள்ளப்பட்டது. சோலை இவ்வளவு அழகா இருக்கும். இந்த ஃப்ளவர்ஸ் பாருங்க, இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இது டூப்ளிகேட். ஒரிஜினல் ஃப்ளவர் எப்படி இருக்கும்? சோலை. அப்படி பூந்தோட்டம். நம்ம ஊட்டி கொடைக்கானல்ல இந்த ஃப்ளவர் கண்காட்சி எல்லாம் பார்க்க போங்க, அவ்வளவு ரம்மியமா இருக்கும் பார்க்கறதுக்கு. சோலை அது விழுந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கடைசி காலத்துல சபை எப்படி ஆயிட்டு இருக்குன்னா, அப்படி சோலை போல தன்னைத்தானே ஆவிக்குள்ள வெளிப்படுத்தாம மாம்சத்துக்குள்ள சபை வெளிப்பட தொடங்குகிறது. மனவாட்டி சபையாக மாறாம தன்னை பிரபலப்படுத்துகிற சபையாக மாற தொடங்குகிறது. இது சத்துருவின் பெரிய தந்திரம். தேவ ஜனமே, நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். கர்த்தருடைய வருகை சமீபம் என்பதற்கு இது ரொம்ப முக்கியம். இந்த முதலாவது எக்காலம். என்னமோ காட்டுத்தீ 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 அதையே பார்க்க கூடாது. பிசாசோட தந்திரம் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல பிடிச்சது எதுக்காக? ஊழியக்காரங்களை டைவர்ட் பண்ணி விடதான். காட்டுத்தீ பிடிச்சிட்டுப்பா முதலாவது எக்காலம். அது அல்ல உண்மை. காட்டுத்தீ கட்டாயம் பிடிக்கும். முதலாவது எக்காலம் ஓதும் போது பசும்புல் எல்லாம் வெந்து போகும், மரங்கள் எல்லாம் எரிந்து போகும். அது முதலாவது எக்காலம். அது எழுத்தின்படி நடக்கும் நடக்கும் நடக்கும். ஆனா ஆவிக்குரிய ரகசியம் தான் ரொம்ப முக்கியம். எப்பவுமே உலகத்துல நடக்கும்போது பாருங்களேன், இப்ப தேசத்துல நியூஸ்ல ரொம்ப பிரபலியமா ஒரு நியூஸ் வருதுன்னு வைங்களேன். அப்பா அப்படி ஆயிடுச்சா, இப்படி ஆயிட்டா, ஜனங்கள் 2 நாள் 3 நாள் சேனலை மாத்தாம அதிலேயே இருப்பாங்க. ஆனா பின்னால வேற ஒரு அட்டூழியம் நடந்துகிட்டு இருக்கும். அந்த அட்டூழியத்தை மறைப்பதற்காக எதையோ சம்பந்தம் இல்லாம ஒரு விஷயத்தை போக்கஸா கொளுத்தி போட்டுருவாங்க. நாட்டில் அந்த செய்தி பிரபலியமா, அப்படி ஆயிட்டாமே, இப்படி ஆயிட்டாமே, ஐயோ அதான் ஆயிட்டாமே. ஜனங்களுடைய கவனம் எல்லாம் திசை திருப்பப்படும். ஆனா நடக்கிற கொள்ளை இந்த பக்கம் தனியா நடந்துகிட்டு இருக்கும், அட்டூழியங்கள் தனியா நடந்துகிட்டு இருக்கும். அதுதான் பிசாசு இன்னைக்கு செய்தி. பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள வசனத்தை பிசாசு என்ன பண்றான்? எழுத்தின்படி உள்ளதை மட்டும் ஜனங்களுக்கு காட்டுறான். ஆவிக்குரிய அர்த்தத்தை ஜனங்கள் விளங்கி கொள்ள மாட்டாங்க.
எங்களை மாதிரி ஊழியக்காரங்க சொன்னா கல் எடுத்து அடிக்க வரான். இவனா ஒரு ஊழியக்காரனா சும்மா பயங்காட்டிட்டு திரியிறான், மிரட்டிக்கிட்டு அலைறான். நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நீ வீடு வாங்குவாய், நீ கார் வாங்குவாய்ன்னு சொன்னா தானே ஊழியக்காரன். இவன் சும்மா இயேசு வரப்போறாராம், உலகம் அழிய போதான்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கான். அப்படின்னு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ மன தெளிவுள்ளவனாயிரு. வேதம் தெளிவா சொல்லுது, மன தெளிவாருங்க. வெறுமனே எழுத்தின்படி மட்டும் பார்க்காதீங்க. இங்க சகரியா சொன்னது எல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம். மேய்ப்பர்களின் மகிமை அழிந்து போனபடியால் அவர்கள் அலறுகிற சத்தம் கேட்கப்படுகிறது. இந்த கடைசி காலத்துல விசுவாசம் குறைஞ்சி மேய்ப்பர்கள் எல்லாம் அலற ஆரம்பிக்காங்க. விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய ஊழியக்காரங்க விசுவாசம் இல்லாம விழுந்து போறாங்க. ஆமா, நேற்று கூட நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு சகோதரர் எனக்கு ஒரு ஊழியக்காரர் போன் பண்ணி அழுகிறாரு. அப்படி அழுகிறார். ஐயா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஐயா, ஏதாவது உதவி பண்ணுங்க, வீடு வாடகை எனக்கு கொடுக்க முடியலங்க, என் பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு கொடுக்க முடியலங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க, கர்த்தரை நம்பி வந்தேங்க, இப்படி இருக்கேன். நான் உடனே சொன்னேன், நீங்க வந்தது சரிதான், கர்த்தரை நம்பி வந்தேன்னு சொல்லாதீங்க. கர்த்தரை நம்பி வந்தீங்கன்னா கலப்பையில கை வச்சுட்டு பின்னிட்டு திரும்பி பார்க்க மாட்டீங்க நீங்க. ஆமா, நீங்க ஊழியத்துக்கு வந்துட்டு இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதாவது வேலை கிடைக்குமா, உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட ஏதாவது வேலை வாங்கி தாங்க, நான் வேலைக்கு போக ரெடியா இருக்கேன். நீ கலப்பையில கை வச்சிட்ட சகோதரனே, நீ கலப்பையில கை வச்சா திரும்பி பார்க்காதே என்று வேதம் சொல்லுகிறது. நீ ஊழியத்துக்கு வந்துட்ட, கர்த்தரை மட்டும் நம்பு, அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நாம உண்மை இல்லாதவர்கள் தான், நம்மள்ட்ட உண்மை இல்லை. நம்ம சில நேரம் இப்படி இருப்போம், சில நேரம் அப்படி இருப்போம். ஆனா அவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர், கடைசி பரியந்தம் நடத்துவார். நான் யாரையும் குறை சொல்றதுக்காக சொல்லல, அந்த ஊழியக்காரனை குறை சொல்லல, அவரோட விசுவாசம் அவ்வளவுதான். அவருக்கே அவ்வளவுதான் விசுவாசம்னா அவர் விசுவாசிகளுக்கு என்ன விசுவாசத்தை சொல்லி கொடுப்பாரு? இந்த கடைசி காலத்துல விசுவாசத்திற்குள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். ஏனென்றால் பரிசுத்த வேதாகமம் இருபுறம் கற்குள்ள பட்டயம் எழுத்தின்படியும் நிறைவேற தொடங்கிவிட்டது, ஆவிக்குள்ளும் நிறைவேற தொடங்கிவிட்டது. எரேமியா எழுத்தின்படி சொன்னார், இங்கே சகரியா ஆவியின்படி சொல்லிக் கொண்டு வருகிறார். என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கொலையுங்கிற ஆடுகளை மேய்க்க கடவாய். அப்படின்னு என்ன அர்த்தம்? சில ஆடுகள் கொலையுங்கிற இடம்னு தெரிஞ்சு அங்க உட்கார்ந்துட்டு இருக்கும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்ன, கோழிக்கடை, கோழிக்கடையில 4-5 கோழி பெட்டிகள் கிடக்கும், எல்லாம் ஜாலியா கிடக்கும். பக்கத்துல இருக்கிற கோழியை தூக்கி போய் அறுப்பாங்க, அது பார்க்கும். ஆனாலும் அதுக்கு ஒன்றும் தோணாது. அது போடுற அவன் அறுக்கிறவன் போடுற புள்ளையை சாப்பிட்டு கிடக்கும். அடுத்த அறுப்பு நமக்கு தானே தெரியாது. அதே மாதிரி இன்னைக்கு அநேக சபைகள்ல ஆவி செத்து கிடக்கு, ஜனங்களும் அங்க செத்து கிடக்குறாங்க. இந்த கடைசி காலத்துல எலியாவின் ஆவி ஊற்றப்படுகிறது, சபைகளை தட்டி எழுப்பும்படியாக. தேவ ஜனமே, செத்து கிடக்கிற சபையிலடி கிடக்காத, உன்னை அறுக்கிறது கொண்டு வச்சிருக்கான் அவன். அறுக்கிற சபைக்கு வசனம் நான் சொல்லல, ஜான் பிரதர் சொல்லல, சகரியா சொல்றார். சகரியாவை கொண்டு ஆவியானவர் சொல்லுகிறார். என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கொலையுங்கிற ஆடுகளை மேய்க்க கடவாய், அவைகளை உடையவர்கள் அவைகளை கொன்று போட்டு தங்களுக்கு குற்றமில்லை என்று எண்ணுகிறார்கள். அவைகளை விற்கிறவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களானோம் என்கிறார்கள். அவைகளை மேய்க்கிறவர்கள் அவைகள் மேல் இரக்கம் வைக்கிறது இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சும் பாரம்பரியம் என்ன செய்ய, எங்க தாத்தா காலத்துல இருந்து போயிட்டு இருக்கோம், அதை எப்படி மாற்ற முடியும்? நாங்க பாரம்பரியமா போயிட்டு இருக்கோம். அங்க ஒன்னு கூட்டுச்சு வெட்டிக்கிட்டு இருக்கான், ஒன்னு அங்க உன் கழுத்தை அறுத்துக்கிட்டு இருக்காங்க, உன் வம்சத்தையே அறுத்துக்கிட்டு இருக்காங்க. சத்தியம் செத்து கொண்டு இருக்கிறது, சத்தியம் இல்ல. தேவ ஜனமே, இந்த கடைசி காலத்துல நீங்க விளங்கி கொள்ளணும். மீண்டும் மீண்டும் நம் பாரம்பரியம் எங்க தாத்தா பாட்டி காலத்துல இருந்து போயிட்டு இருக்கிறோம், வேற வழி இல்ல, என்ன செய்ய, தப்பு தப்பா உபதேசிக்கிறாங்க, போய்த்தானே ஆகணும்னு போகக்கூடாது. இப்ப நாங்க ரொம்ப பிரியமான சபைன்னு தேர்ந்தெடுத்து அங்க ஞானஸ்நானம் நடத்தோம், அங்கதான் போய்கிட்டு இருந்தோம். அங்க நடந்த தவற பார்த்தோம். நாங்க பார்த்த உடனே வெளியே வந்தோம். வெளியே வந்த நடு ரோட்ல நிக்கல, தேவன் எங்களுக்கு ஒரு சபையை கொடுத்தார். தேவன் சொல்லுகிறார், இன்று முதல் தாய்க்கும் பிள்ளைக்கும் பிரிவினையை உண்டாக்குவேன், மாமிக்கும் மருமகளுக்கும் பிரிவினையை உண்டாக்குவேன். இந்த பிரிவினை எதற்காக? இன்னும் பலரை ஆயத்தப்படுத்த.
போதும், நீ அங்க ஒரு 1000 பேர் ஆயத்தப்படுத்து, இவனை வெளியே கொண்டு வந்து இவனை வச்சு இன்னும் 1000 பேரை ஆயத்தப்படுத்துற. பெருமையினால வெளியே வரக்கூடாது. அங்க என்னை கனப்படுத்தல தெரியுமா, அந்த ஊழியக்காரரு என்னை கனப்படுத்தவே மாட்டேக்காரு. அப்படி நீ வெளியே வந்தீங்கன்னா உனக்கு அடிக்கு மேல அடி விடும். உன்னை கனப்படுத்த வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். கீழ்ப்படிதல் ரொம்ப 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 முக்கியம். ஆமா, ஊழிய பாதையில கீழ்ப்படிதல் ரொம்ப 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 முக்கியங்க. அந்த கீழ்ப்படுதலை நம்ம கற்றுக்கொண்டால் தேவன் நிச்சயமாக நம்மை வருகைக்கு ஆயத்தப்படுத்துவார். முதலாவது எக்காலம் மரங்கள் தீப்பிடித்து எரியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மரங்களே தேசத்துக்கு செழிப்பை கொடுக்குது. தேசத்துக்கு செழிப்பை கொடுப்பது சபைகள், அரசாங்கமோ மற்ற காரியமோ அல்ல, அது ஒரு பகுதி. தேசத்துக்கு செழிப்பை கொண்டு வருவது சபைகள். எப்படி? அங்க நடக்கிற ஜெபம், அவங்க ஜெபிக்க 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 தேசத்துல செழிப்பு. மரம் நல்லா இருக்க மழை வந்து தேசம் செழிப்பா இருக்கும். சபை நல்லா இருக்க தேசம் செழிப்பா இருக்கும். இது தெரியாம சபையவே அழிக்க ஒரு கூட்டம் புறப்படும். இன்னைக்கு நேரத்தில் என்னைக்குல இருந்து புறப்பட்டாங்க, ஆனா அழிக்க முடிஞ்சா? ஒரு இயேசுதான். ஒரு இயேசுவை கொன்னுட்டா அப்படியே எல்லாம் அழிஞ்சிரும் நினைச்சாங்க. இன்னைக்கு ஊரெல்லாம் இயேசுவா தான் இருக்கிறார். தேவ ஜனமே, முதலாவது எக்காலம் எழுத்தின்படி மரங்கள் ஏறியும், ஆவியின்படி ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் பின்மாற்றத்தில் போவார்கள். ஆமா, நீங்க அந்த லிஸ்ட்ல வந்துடக்கூடாது. அந்த பின்மாற்றத்தின் ஆவி உங்களுக்குள்ள, உங்க குடும்பத்துல வந்துடவே கூடாது. வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களிலே இரண்டாவது எக்காலம் ஊதப்படுகிறது. இரண்டாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனால் சமுத்திரத்தில் 1/3 பங்கு இரத்தமாயிற்று. சமுத்திரத்தில் இருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் 1/3 பங்கு செத்து போயிற்று. கப்பல்களில் 1/3 பங்கு சேதமாயிற்று. முதலாவது எக்காலம் காடுகளிலே நடக்கிறது. எழுத்தின்படி, ஆவியின்படி சபைகளுக்குள் நடக்கிறது. இந்த 2 காரியம்தான் முதலாவது எக்காலம். ஒன்று, காடு அழிய ஆரம்பிக்கும். காடு அழிஞ்சாலே தேசத்துக்கு அழிவு. காடு இருந்தா தான் தேசம் இருக்கும். காடு அழியும், அதான் முதலாவது எக்காலம். இது எழுத்தின்படி. ஆவியின்படி ஊழியக்காரங்க விசுவாசிகள் பின்மாற்றமா போயிட்டு இருப்பாங்க. விசுவாசம் இருக்காது, பரிசுத்தம் இருக்காது, ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் குத்தாட்டம் தான், வேற ஒன்றும் இருக்காது. அப்படி வரும். ஆவிக்குரிய சத்தியத்தை சொல்றவன கல்லெடுத்து அடிப்பான், கேட்க மாட்டான். ஆமா, இது முதலாவது எக்காலம். இரண்டாவது எக்காலம் சமுத்திரத்துல நடக்கும். சமுத்திரத்துல இரண்டாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது அக்கினியினால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. ஒரு பெரிய மலை. அந்த மலையை சமுத்திரத்துல போடுறாங்க. இப்ப உங்களுக்கு புரியும்படியா சொல்றேன். ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கள்ளத்துக்கு போட்டா என்ன நடக்கும்? தண்ணி வெளியே வரும்ல. அப்ப இரண்டாவது எக்காலம் ஊதும் போது சுனாமி, பூகம்பம். இது எழுத்தின்படி. பெரிய மலை போன்றதுண்டா சமுத்திரத்தில் போடும்போது சமுத்திரம் குலுங்கும்ல, அஸ்திவாரம் அசையும்ல, உடனே சுனாமி பூகம்பம் உலகம் எங்கும் வரும். வர தொடங்கியாச்சு. அடுத்தது என்ன நடக்குமா? அது நிமித்தமாக அதனால் சமுத்திரத்தில் 1/3 பங்கு இரத்தமாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கு. சமுத்திரத்தில் தண்ணி என்ன ஆகுமா? ரத்தம். சமீபத்தில் அது நடந்தது. நம்ம யூடியூப் சேனல்ல பாருங்க, சமுத்திரம் ரத்தமானதை நம்ம போட்டு வச்சிருக்கிறோம். கிருபையும் வருகைங்கிற யூடியூப் சேனலை பாருங்க. சமுத்திரம் ஏற்கனவே ரத்தம் ஆயிடுச்சு, தொடர்ந்து ரத்தமாகி கொண்டே வருகிறது. அது அடையாளமாக நிரந்தரமா ரத்தமாக்குவார். அது அப்புறம் ஃபைனல். இப்ப அடையாளமாக இங்கும் அங்குமாக ரத்தமாக்கி கொண்டிருக்கிறார். அடுத்தது சமுத்திரத்தில் இருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் 1/3 பங்கு செத்து போயிற்று என்று எழுதப்பட்டிருக்கு. சமுத்திரத்தில் இருக்கிற ஜீவனுள்ள சிருஷ்டி என்னது? மீன் வகைகள். இந்த மீன் வகைகள் கூட்டம் கூட்டமாக செத்து போகிறது. இதுவும் நம்ம யூடியூப்ல போட்டு வச்சிருக்கிறோம். கிருபையும் வருகைங்கிற எங்க யூடியூப் சேனல் நீங்க பாருங்க. நம்ம தூத்துக்குடி பட்டணத்திலேயே சில ஆண்டுகளுக்கு முன்பதாக 87 திமிங்கலங்கள் கரை ஒதுங்கி செத்து போச்சு. இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் பல நாடுகளில் மீன்கள் உயிரோட கரை ஒதுங்கி செத்து போச்சு. அது இரண்டாவது எக்காலம். கப்பல்களில் 1/3 பங்கு சேதமாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு உலகம் முழுவதும் கப்பல்கள் சேதப்பட தொடங்குகிறது. இந்த இரண்டாவது எக்காலத்தை தேவன் ஏன் சமுத்திரத்தில் ஆரம்பிச்சிருக்கார்? முதல்ல காட்டு தீ. இந்த காட்டு தீ எதற்காக?
எழுத்தின்படி பஞ்சத்தை கொண்டு வருவதற்காக. காடு செழிப்பா இருந்தாதான் நாடு செழிப்பா இருக்கும். இந்த ரகசியமே நிறைய பேருக்கு தெரியாம மரத்தை வெட்டிட்டு திரிறான். காடு செழிப்பா இருந்தாதான் நாடு செழிப்பா இருக்கும். சோ முதலாவது எக்காலத்துல அந்த செழிப்புக்கு அடி உழுது, பஞ்சம் உள்ள வரப்போகுது. ரெண்டாவது எக்காலத்துல சமுத்திரத்தை ரத்தமா மாத்திடுறார், யூஸ் பண்ண விடாம ஆக்குறார் சமுத்திரத்தை. ஏன் அப்படி ஆக்குறார்? வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிங்க. 3ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியை போல் எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளில் 1/3 மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. அந்த நட்சத்திரத்திற்கு எட்டி என்று பெயர். அதனால் தண்ணீரில் 1/3 எட்டை போல கசப்பாயிட்டு. இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள். இந்த இரண்டாவது எக்காலத்தையும் மூணாவது எக்காலத்தையும் சேர்த்து பாருங்க. இப்போ ரெண்டாவது எக்காலம் ஊதும் போது சமுத்திரம் கெட்டு போச்சு, சமுத்திரம் ரத்தமாயிட்டு, மீன்கள்லாம் செத்து நாரிட்டு, சமுத்திரத்து தண்ணீரை யூஸ் பண்ண முடியாது. ஆண்டவர் என்ன சொல்ல வராரு? மூணாவது முத்திரையில், மூணாவது எக்காலத்துல ஊர்ல இருக்கிற ஆறு குளம்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் கெட்டு போகும். ஏன், என்ன சொல்ல வாரார்? இந்த ரெண்டாவது எக்காலமும் மூன்றாவது எக்காலமும் சேர்ந்து ஊருக்குள்ள தண்ணீர் பஞ்சத்தை கொண்டு வரும் தேவஜனமே. குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி இருக்காது. ஆமா, ஆறுகள் எல்லாம் வற்றி போகும், ஊரெல்லாம் வெள்ளம் வரும், ஆனா குடிக்க தண்ணி இருக்காது. அப்படிப்பட்ட பொல்லாத நாட்களிலே நாம் வந்து கொண்டிருக்கிறோம். எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. தண்ணீரை அளவின்படியே திடுக்கிடுதலோடு குடிப்பார்கள். எப்படி குடிப்பார்களாம்? அளவின்படியே திடுக்கிடுதலோடு குடிப்பார்களாம். அளந்துதான் கொடுப்பாங்க. இப்போ ஒரு திட்டம் வந்திருக்கு பாருங்க, உலகம் முழுவதும். நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல வந்திருக்கு. திட்டத்து பேரெல்லாம் இப்போ சொல்ல முடியாது, கோயம்புத்தூர்காரங்களை விலையும் கொள்ளுவீங்க. நம்ம ஊர்ல தண்ணி இஷ்டத்துக்கு பிடிக்கும் தூத்துக்குடிக்காரங்க, சென்னைக்காரங்க எப்படி பிடிக்குங்கன்னு தெரியல. கோயம்புத்தூர்ல இந்தியாவில் முதல் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அங்க இருக்கு. அந்த திட்டம் என்ன திட்டம்? தண்ணிக்கு ஒரு மீட்டரை வச்சு, இந்த மீட்டர் இது பழைய, நீங்க சொல்லலாம் பழைய திட்டம் தானே, இந்த மீட்டர்லாம் முந்தி பழைய காலத்திலே இருக்கு, அது வேற. இப்ப வர்ற திட்டம் என்ன? ஒரு லிமிட்டடு தான் தண்ணி நீங்க பிடிக்கணும். இன்னொன்னு எழுதி வச்சுக்கோங்க, உங்க வீட்டில் உள்ள சொந்த கிணறு, உங்க கிணறு தான், உங்க வீட்டில் நீங்க தோண்டின கிணறு, உங்க வீட்டு கிணத்து தண்ணியை நீங்க பிடிக்க முடியாது. இன்னும் வரும் நாட்கள்ல அந்த மீட்டரை உங்க வீட்டு கிணத்துல கொண்டு மாட்டுவாங்க, மறந்துடாதீங்க. நான் சொல்றேன், நான் ஒன்னும் தீர்க்க தரிசனமெல்லாம் சொல்லல, பைபிள்ல உள்ளதை சொல்லிட்டு திரிறேன். நான் சொல்றதெல்லாம் என்ன பெரிய தீர்க்க தரிசி நீ நினைக்காதீங்க, நான் ஒன்னும் தீர்க்க தரிசி கிடையாது. பரிசுத்த வேதாகமத்துல எழுதுனது அப்படி சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். நிறைய தீர்க்க தரிசி தன்னை தானே நான் பெரிய தீர்க்க தரிசி ஆக்குமா, நான் அப்படி சொல்ல மாட்டேன். பைபிள்ல இருக்கிறது சொல்லிட்டு இருக்கேங்க. பைபிள்ல உள்ளது நிறைய பேருக்கு தெரியல, தேவன் எனக்கு தெரியப்படுத்துகிறார், அதை சொல்லுகிறேன். இங்க திடுக்கிடுதலோடு தண்ணீரை குடிப்பாங்க. ஏன் சொல்லுங்க? சொந்த தண்ணிக்கு காசு கொடுத்தா எப்படி இருக்கும்? இது நடக்கும், எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நடந்துட்டு நிறைய ஊர்ல நடக்க ஆரம்பிச்சுட்டு, நிறைய ஊர்ல அவங்கவுங்க வீட்டு கிணத்துக்கும் மீட்டர் மாட்டியாச்சு. உன் வீட்டு கிணத்துல தலைவர் அளவோட தான் நீ தண்ணி எடுக்கணும். ஏன்னா தண்ணீர் பஞ்சம் தலை விரித்தாடும். அதான் ரெண்டாவது எக்காலம் மூணாவது எக்காலத்துக்கு உண்டான அறிகுறி. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தினபடியினால் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர், அதற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன். இப்ப புரியுதா உங்களுக்கு ஏன் கடல் ரத்தமா மாறுதுன்னு? இப்போ இங்க எசேக்கியேலை கொண்டு கர்த்தர் சொன்னது தண்ணீரை அளவின்படி திடுக்கிடுதல கொடுப்பாங்கன்னு. அதே இது வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆறுகள் குளங்கள் எல்லாம் கெட்டு போகும், தண்ணி கிடைக்காதுன்னு. உடனே மனுஷன் மூளை இருக்கு பாருங்க, என்ன செய்யும்? சமீபத்தில் கூட நம்ம பிரதமர் அவர்கள் இஸ்ரேலில் போய் கடல் தண்ணீரை நல்ல தண்ணீராக மாற்றுகிற மிஷின் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஒரு ஜீப்பை கொண்டு கடற்கரையில் விட்டுட்டோம்னா, ஓட விட்டா அந்த ஜீப்பு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-20 லாரி தண்ணீரை கொடுத்துருது. சில இடங்கள்ல தண்ணி கிடைக்காது, நல்ல தண்ணி. அதனால கடல் தண்ணீரை நல்ல தண்ணி, நம்ம தமிழ்நாட்டில் கூட நம்ம முதலமைச்சர் சமீபத்தில் சென்னையில் கடல் தண்ணீரை நல்ல தண்ணீராக மாற்றுகிற திட்டத்தை கொண்டு வந்து அதை ஓபன் பண்ணி வச்சாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த கடல் தண்ணீர் எல்லாம் நல்ல தண்ணீரா மாத்தணும்ல. கடல் தண்ணீர் நார்மல் தண்ணீரா இருந்தா தானால நீ மாத்துவ, அதை ரத்தமா ஆக்குறேன். இப்போ ஆமா, நீ ரத்தத்தை சுத்திகரிச்சு ரத்தத்தையே குடி. ஏன் அப்படின்னா அவர்கள் பரிசுத்தவான்களுடைய ரத்தத்தை சிந்தினதுனால. தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, அவர்கள் பரிசுத்தவான்களுடைய ரத்தத்தையும்
தீர்க்க தரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தினபடியினால் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர், அதற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன். ஆமா, இதுக்கு லாய்க்கு இவங்க தான் லாய்க்கு. ஆனா இது எப்ப நடக்கும்? கிருபையின் காலத்தில் அல்ல. எழுதி வச்சுக்கோங்க, பயப்படாதீங்க. கிருபையின் காலத்தில் இது நடக்காது. இது உபத்திரவ காலத்துல தான் நடக்கும். ஆமா, சமுத்திரம் முழுசு ரத்தமான பிறகு அதை சுத்திகரிக்க முடியாது. ஆறுகள் எல்லாம் ரத்தமான பிறகு சுத்திகரிக்க முடியாது. தண்ணி தாகத்துல வழியே இல்லாம மோசேயின் நாட்கள்ல செய்த 10 அற்புதத்துல ஒரு அற்புதம் என்னது? தண்ணீர் ரத்தமா மாறிச்சு. நீங்க மறந்துடக்கூடாது. அதே மாதிரி தான் கடைசி காலத்துல இந்த 2வது எக்காலம் 3வது எக்காலம் சொல்லுகிறது. தண்ணீர் எல்லாம் ரத்தமா மாறிடும். ஒரு வயலும் குடிக்க முடியாது. ஆனா வேற வழி இல்லாம அந்த ரத்தத்தை நினைச்சுவாங்க, குடிப்பாங்க. பொல்லாத நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது தேவ ஜனமே, பொல்லாத நாட்கள். இந்த 7வது எக்காலத்தில் சொல்லப்பட்ட பல ரகசியங்கள் பயங்கரமானவைகள். காது கொடுத்தும் கேட்க முடியாது, கண்ணு கொண்டும் பார்க்க முடியாது, பயம். ஆனா கேட்டுத்தான் ஆகணும், பார்த்துத்தான் ஆகணும் கிருபையின் காலத்துல. ஏன்? யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே. உபத்திரவ காலம் வரப்போகிறது பின்னே, எக்கால சத்தம் தொனிக்கிறது முன்னே. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். தேவ ஜனமே, சும்மா மார்க் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் இப்படி இல்லை, இதெல்லாம் அப்படி இல்லை, அப்படியாக்கும் இப்படியாக்கும். நீ மார்க் போட்டு கடைசி வரை உட்கார்ந்துட்டே இரு. இயேசு வரப்போகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். மணவாட்டி சபையே, நீ ஆயத்தப்படு. இன்னும் உட்கார்ந்து ஆடுகளை பலி கொடுப்பதற்காக வைக்கக்கூடாது. ஆடுகளை மேய்க்கும்படியாக தேவன் உன்னிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த ஆடுகளை பலியிடுவதற்காக அல்ல, அந்த ஆடுகளை நீ மேய்த்து எஜமான இடத்துல கொண்டு ஒப்பு கொடு. நீ சாதாரண மேய்ப்பன், நீ வேலைக்காரன். எஜமான் ஒருவர் இருக்கிறார். அந்த எஜமான்ட்ட இந்த மந்தையை கொண்டு ஒப்பு கொடுக்கிறது உன் வேலை. அதை விட்டுட்டு இந்த மந்தையை வைத்து ஆதாயம் பார்க்காதே. இந்த மந்தை கர்த்தருக்கு சொந்தமானது. அவருடைய வருகைக்கு நீ ஆயத்தப்பட வேண்டுமென்றால் உன் மந்தையை ஆயத்தப்படுத்து. உன் மந்தை இயேசுவின் வருகையை அறியாமல் இருக்கிறது. ஆபத்து வருவதை உணராமல் இருக்கிறது. இயேசுவின் வருகையை தொடர்ந்து உன் சபையிலே நீ அறிவிக்க வேண்டும். கர்த்தருடைய வருகை சமீபம் என்பதை ஜனங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கண்ணிருந்தும் குருடனாய், காதிருந்தும் செவிடனாய் இனியும் இருக்காதே. இனி காலம் செல்லாது. நீ வாழ்ந்து கொண்டிருப்பது கடைசி காலம் அல்ல, கடைசி நிமிடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். எந்த நிமிடமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை நிச்சயம் இருக்கும். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். எங்கள் அன்பின் பரமபிதாவே, தகப்பனே, நீர் விதைக்க சொன்ன விதைகளை விதைத்திருக்கிறோம் அப்பா. விதைக்கப்பட்ட விதைகள் ஒவ்வொன்றும் 30, 60, 100 பலன் கொடுப்பதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. இந்த நாளிலும் அப்பா, இந்த சத்தியத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுவார்களாக. உம்முடைய வருகை மிக மிக சமீபம் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டு வீணான பயங்களுக்கு இடம் கொடுக்காம உற்சாக ஆவியை பெற்றுக்கொண்டு உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த அதிகாலை ஜபத்துல எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இந்த கூகுள் மீட்ல, இந்த செல்போன் கான்ஃபரன்ஸ் கால்ல இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் பேர் பேராய் குடும்பமாய் ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். எல்லாவித செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. விசேஷமாக ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் கொடுத்து உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.